அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல் லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றைக்கும் வற்றிவிடாத கிருபையும் கருணையும் நாம் உயிரிலும் உயர்வாக உபசரிக்கிற அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களது மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த அத்துணை நபித்தோழர்கள் தோழியர்கள் மீதும், நபி அவர்களினுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை நம் கை சேர்க்க பாடுபட்ட, அதற்காக வேண்டிய அளப்பெரும் நேரங்களை ஒதுக்கிய தாபியின்கள், தபா தாபியின்கள், இன்னும் எண்ணற்ற இமாம்கள் முஸ்லிம்கள் மீதும், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் மார்க்க சொற்பொழிவுகளுக்கு செவிசாய்த்து அதன்படியே தங்களது வாழ்வை செயலாற்ற வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு இலக்கோடு இங்கு சங்கமித்து இருக்கிற நம்மவர்கள் மீது என்றும் நீடித்த நிலை பெறட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மறையும் மாற்றமும் என்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு தினமும் மார்க்க உபதேசங்களை பெற்று வருகிறோம். அந்த தலைப்பினுடைய ஒரு அம்சமாக திருமறை குர்ஆனினுடைய உன்னத வசனங்களுக்கு ஏற்ப நபித்தோழர்கள் எப்படி தங்களினுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டார்கள், அந்த உன்னத வசனங்களுக்கு எப்படி நபித்தோழர்கள் உயிரோட்டம் தந்தார்கள் என்பது தொடர்பாக நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக இஸ்லாம் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்வதற்கு நபித்தோழர்களினுடைய வாழ்க்கைகள், அவர்களினுடைய சரித்திரங்கள் மிகப்பெரிய ஊக்க கருவியாகவும் உந்து சக்தியாகவும் அமைந்திருக்கிறதை நம்மால் அவதானிக்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நபித்தோழர்களை நெறிப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான வரலாறுகளை சொல்வது போல நம்மை நெறிப்படுத்திக் கொள்வதற்கு நபித்தோழர்களினுடைய வரலாறுகளை சொல்ல வேண்டியது இருக்கிறது. எண்ணற்ற பாடங்கள், படிப்பினைகள், முன்மாதிரிகள் நபித்தோழர்களின் வரலாறுகளை படிக்கிற போது நம்மை போன்ற மனிதர்களாக இருந்தவர்கள், அவர்களும் மனிதர்கள்தான், அவர்களுக்கும் உணர்ச்சிகள் உண்டு, அவர்களுக்கும் ஆசாபாசங்கள் உண்டு, அவைகளையெல்லாம் கட்டுப்படுத்தி அனைத்து உம்மத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுறதுலையும், இறை வணக்க வழிபாடுகளில் தங்களை ஈடுபடுத்தி கொள்றதுலையும், கொள்கையில உறுதியோடு இருப்பதிலையும், தியாகத்தில் அதிகமான உடன்பாட்டை காட்டுவதிலேயும் அனைத்து உம்மத்திற்கும் முன்மாதிரியாக இருந்து மிகப்பெரிய சிகரத்தை நபித்தோழர்கள் தொட்டிருக்கிறாங்க. இப்படி எண்ணற்ற முன்னுதாரணங்கள், முன்மாதிரிகள் நபித்தோழர்களினுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக திருமறை குர்ஆனை படித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது தொடர்பான முன்மாதிரிகளும் நபித்தோழர்களினுடைய வாழ்க்கையில் அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு நபித்தோழரினுடைய வரலாறாக நாம் பார்க்கவிருக்கிறோம். ஒவ்வொரு நபித்தோழர்களும் குர்ஆனை படித்த உடனேயே அதை தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்தினார்கள் என்பது தொடர்பான சம்பவங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் பிடித்த தோழர்கள்ல முதலாவது இடத்தை தட்டி தூக்கியவர்கள் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களினுடைய மகளாரைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிச்சு இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி. இப்ப என்ன ஆகுதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைச்சிக்கிட்டு போறாங்க. பொதுவா எந்த பயணத்துக்கு ரசூல்லா போறதாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்பாங்க. ஏன்னா ரசூல்லாவுக்கு 12 மனைவிமார்கள் இருந்ததுனால எல்லாரையுமே என்ன செய்ய முடியாது, அவங்களுடைய பயணத்துல அழைச்சிக்கிட்டு போக முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து யாருடைய பெயர் அந்த சீட்டுல வருதோ அவங்களத்தான் என்ன செய்வாங்க, ரசூல்லா அழைச்சிட்டு போவாங்க. அப்படி பனு முஸ்தலிக் அப்படிங்கிற யுத்தத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைச்சிட்டு போறாங்க. சீட்டு குலுக்கி போடும் பொழுது ஆயிஷாவுடைய பேர் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைச்சிட்டு போறாங்க. போகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய சகோதரி, மூத்த சகோதரி அக்கா அஸ்மா பின்த் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல ஒரு முத்து மாலை இரவலுக்கு வாங்கிட்டு போறாங்க. கழுத்துல நெக்லஸ் போடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு நெக்லஸ் செயின ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட இருந்து இரவலுக்கு வாங்கிட்டு போறாங்க. அந்த போர் முடியுது. முடிச்சு திரும்பி வரும் பொழுது
இடையில என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய இயற்கை தேவையை நிவர்த்தி செய்யறதுக்காக நிறைய இடங்கள்ல ஓய்வெடுக்கிறதுக்காக வாகனத்தை நிப்பாட்டும் பொழுது ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்துல தன்னுடைய முத்து மாலை யார்கிட்ட இருந்து இரவலா வாங்கிட்டு வந்தாங்களோ அந்த முத்து மாலையை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தொலைச்சிடுறாங்க. இப்போ தொலைச்சிட்ட உடனேயே இப்போ என்ன ஆகுதுன்னா பெரிய பரபரப்பாகுது. ஏன்னா அதை இரவலுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறோம், மறுபடியும் அதை கொண்டு போய் ஒப்படைக்கணுமா இல்லையா? இதை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது வாகனங்கள் எல்லாம் புறப்பட்டு போயிருச்சு. பொதுவாக சிவிகையில தான் என்ன செய்வாங்கன்னா எல்லா மனைவிமார்களும் பயணிப்பாங்க. சிவிகைனா ஒட்டகத்துக்கு மேல ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த கூடாரத்துக்குள்ளதான் என்ன செய்வாங்கன்னா எல்லா மனைவிமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணிப்பாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஆரம்பத்துல ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால சிவிகையில அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்ப தோழர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா சிவிகையை கொண்டு போய் ஒட்டகத்துல வச்சுட்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு எல்லாரும் கிளம்பி புறப்பட்டு போயிட்டாங்க. இதுல குறிப்பாக என்ன நடக்குதுன்னா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்கல்ல, இப்படி எல்லாத்தையுமே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தங்க வச்சுட்டாங்க. முத்து மாலை காணாம போயிருச்சு, தேடணும். இப்ப எல்லாரும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்காக வெயிட் பண்ணாங்க. இந்த நேரத்துல தான் தைமமுடைய சட்டமும் இறங்குகிறது. தண்ணி கிடைக்கல, ஒழு செய்ய முடியல. அடுத்த நாள் ஆன உடனே அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு வந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடுப்புலயே குத்துறாங்க. ஏன் இடுப்புலயே குத்துறாங்கன்னா உன்னால தானே நம்ம இப்ப எல்லாருமே இருக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு வந்து கண்டிக்கிறாங்க. இப்ப இந்த சூழல்ல தான் என்ன ஆகுதுன்னா அந்த சிவிகையில ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இருக்கிறதா நினைச்சு நபி தோழர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, வாகனத்துல புறப்பட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் முதற்கொண்டு எல்லாரும் போயாச்சு. இப்ப இவங்க இயற்கை தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு வந்து பாக்குறாங்க, எல்லா வாகனமும் புறப்பட்டு போயிருச்சு. இப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவால தனியா பயணிக்க இயலுமா? தனியா பயணிக்க இயலாது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா எந்த இடத்துல இருந்து அந்த வாகனங்கள் புறப்பட்டதோ அதே இடத்துல படுத்து தூங்குறாங்க. சரி, நம்மளை தேடி என்ன செய்வாங்க, நபி தோழர்கள் சஹாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரெல்லாம் திரும்பி வந்து நம்மளை அழைச்சிக்கிட்டு போவாங்கன்னா அதே இடத்துல உட்கார்ந்து தூங்கிடுறாங்க. காலையில எழுந்து பார்க்கறாங்க, யாரையுமே ஆளை காணும். சஃப்வான் பின் முஅத்தல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஆயிஷாவை ஹிஜாபுடைய சட்டம் இறங்குவதற்கு முன்பாக ஆயிஷாவை பார்த்திருக்கிறாங்க. அப்ப இது ஆயிஷாவுன்னு தெரிஞ்சதுனால சஃப்வான் பின் முஅத்தல் என்ன செய்யறாங்கன்னா அவருடைய ஒட்டகத்துல ஆயிஷாவை அமர்த்தி இவர் நடந்து வர்றாரு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒட்டகத்துல வர்றாங்க. ஒட்டகத்துல வந்து இவர் பயணிச்சு கூப்பிட்டுட்டு மதீனாவுல ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை பத்திரமா சேர்த்துடுறாங்களா. இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த மதீனாவுல இருக்கக்கூடிய சில பேர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மேல தவறா அவதூறு பரப்புறாங்க. என்ன மாதிரியான அவதூறு தெரியுமா? ஒரு சின்ன பிள்ளை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வயசு பிள்ளையா இருக்கிறாங்க, ரொம்ப மெல்லிய உடல், அவங்களுடைய உடலுடைய தோற்றமே அவங்க எந்த அளவுக்கு பலவீனமா எந்த அளவுக்கு சின்ன பிள்ளையா இருக்கிறாங்கிறத நமக்கு தெரியப்படுத்தும். அப்ப அபாண்டமான அவதூறை பரப்புறாங்க. ஆயிஷா யாரோட வந்தாங்க? சஃப்வான் பின் முஅத்தலோட வந்தாங்களா? அப்படி வரும் பொழுது ஆயிஷாவும் சஃப்வான் பின் முஅத்தலும் தப்பு பண்ணிட்டாங்க, தவறு செஞ்சிட்டாங்க, தகாத உறவுல ஈடுபட்டாங்கன்னு மதீனா முழுவதும் இந்த அவதூறு பரப்பப்படுகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு இப்படி அவதூறுகள் பரப்பப்படுறது தெரியல. ஏன்னா மதீனாவுக்கு வந்த உடனே கடுமையான காய்ச்சல், கடுமையான நோய்ங்கிறதுனால ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே என்ன நடக்குதுங்கிறதே தெரியல. இப்ப என்ன ஆகுதுன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவை தலாக் விடலாமா, என்ன ஆயிஷாவை பிரிஞ்சிருவோம், நம்ம தலாக் விட்டுருவோம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த அவதூறு என்ன செய்கிறது, மிக பிரம்மாண்டமாக மதீனாவுல பரவுது. அல்லாஹ்வுடைய தூதர் அலி கிட்ட கேட்கிறாங்க, நான் வந்து ஆயிஷாவை பிரிஞ்சிரட்டுமா, நீங்க ஆயிஷாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்கறாங்க, ஆயிஷாவை நான் பிரிஞ்சிட்டுமா, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்களுடைய கற்பொழுக்கத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது அவரு சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே ஆயிஷாவை பத்தி நான் எதுவும் பெருசாலாம் நான் என்ன செய்யல, அவங்க மேல ஒரு அபாண்டத்தை சுமத்தலாம் நான் நினைக்கல. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பத்தி நான் அறிந்த வரைக்கும் அவங்க வந்து கற்பொழுக்கத்தை பேணக்கூடிய பெண்மணி தான். நீங்க என்ன செய்யுங்கன்னா பரீராவிடத்துல கேளுங்களேன். பரீரா வந்து அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தெரிந்த ஆயிஷாவை பற்றின தகவல்களை வந்து சொல்லுவாங்கன்னு பரீரா கிட்ட அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ். யாரு? அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும். அப்ப பரீரா கிட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாவை பத்தி கேட்கும் பொழுது ஆயிஷாலாம் சின்ன பிள்ளைங்க, அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை பிரியறதா என்னங்கிறத கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த அவதூறு பிரம்மாண்டமா பரவுது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா கிட்டே நேரடியா வந்து கேட்கிறாங்க, ஆயிஷாவை இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் மதீனா முழுவதும், மதீனாவினுடைய வீதி நெடுகிலும் பேசப்படுது,
நீங்க உண்மையாலுமே தவறு செய்யல, நீங்க நிரபராதியா இருந்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா வஹி செய்தி மூலமா என்ன செஞ்சிருவான், எனக்கு இதை அறிவிச்சு கொடுத்துருவான். ஆனா இது வரைக்கும் எந்த வஹி செய்தியும் வரல, நீங்க குற்றம் பண்ணிருந்தீங்கன்னா அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுக்கங்கன்னு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்றாங்க. இந்த நேரத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா எந்த அளவுக்கு பக்குவமா அந்நூனியமா அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் அளிக்கிறாங்கிறத பெண்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும், இந்த வரலாற்றை படிச்சு புரிஞ்சிக்கணும். என்ன பதில் அளிக்கிறாங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த விஷயத்துல நான் பொறுமை காக்கிறேன். எப்படி பொறுமை காக்கிறேன் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய விஷயத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பொறுமை காத்தார்களோ அது போன்ற பொறுமையை நான் கடைபிடிக்கிறேன். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க. நான் பண்ணலங்கிறதெல்லாம் சொல்லல, அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், என்னை நிரபராதி என்று நிரூபிப்பான்ங்கிற ஒரு மன உறுதி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கிட்ட இருந்தது. இப்படி ஒரு சின்ன பெண்மணியா இருந்து இப்படி பதில் அளிச்சுட்டு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ஊரெல்லாம் இப்படி பேசுறாங்க, எங்க உம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு வரட்டுமா, எங்களுடைய வீட்டுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீடு, நான் அங்க போயிட்டு வரட்டுமான்னு பர்மிஷன் கேட்கறாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. எப்படியான ஒரு சூழல்னு பாருங்க. ஊரெல்லாம் அவதூறு பேசுது, கடுமையான காய்ச்சல் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வே என்ன செய்யறாங்க, நம்ம கிட்ட இப்படி நம்மளை காயப்படுத்துற மாதிரி. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதுல்ல, ஊர் மக்கள் எல்லாம் இப்படி பேசும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை இப்படிதான் இருக்குமோ நினைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கிட்ட இப்படி கேட்கும் பொழுது அதை தெளியப்படுத்திட்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு பர்மிஷன் கேட்கறாங்க. இன்னைக்கு எல்லாம் ஒன்லி இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுறது, யாருமே பர்மிஷன்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாம போயிருது. ஆனா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இந்த தருணத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அனுமதி கேட்டு தன்னுடைய தாய் தந்தையருடைய வீட்டுக்கு போறாங்க. இப்படி போய் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கொஞ்ச நாள் கழிச்சு வசனத்தை இறக்குறான். இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், இந்த அவதூறை கொண்டு வந்தார்களே அவர்கள் வேறு யாரும் இல்லை, உங்களில் இருந்து ஒரு பிரிவினர் தான். லா தஹ்ஸபூஹு ஷர்ரல் லகும் பல் ஹுவ கைருல் லகும், அதை ரொம்ப தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, அது உங்களுக்கு தீங்கு ஏற்படுத்துச்சுன்னு நினைச்சுக்கிறாதீங்க, அதில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தி இது ஆயிஷாவின் மீது புனையப்பட்டிருக்கிற அவதூறு தான் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல நிரூபிக்கிறான். அடுத்து இறை நம்பிக்கையாளர்கள் பேணி இருக்க வேண்டிய அந்த நடவடிக்கையை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது லௌலா இது சமிஅத்துமூஹு தன்னல் முஃமினூன வல் முஃமினாத் பி அன்ஃபுஸிஹிம் கைரா, இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த அவதூறு செய்திகள் அவங்களுடைய காதுல போய் சேரும் பொழுது அவங்க என்ன நினைச்சிருக்கணும் தெரியுமா, ஆயிஷா போய் இப்படி பண்ணிருப்பாங்களா, ஆயிஷாவின் மீது நான் நன்மையைத்தான் நாடுகிறேன் என்று அவர்கள் சொல்லி இருக்க வேண்டாமா, வகாலு ஹாதா இஃப்குன் முபீன், இது தெளிவான அவதூறு என்று அவர்கள் கூறி இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல இப்படி சொல்லி காட்டுறான். இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா, இந்த அவதூறை பரப்பியவர்கள்ல ஒரு ஆளு தான் மிஸ்தஹ்ங்கிற ஒரு ஆளு. ஆயிஷாவின் மீது அவதூறு பரப்புறாங்கல்ல, ஆயிஷாவும் சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஊரெல்லாம் அவதூறு பரப்புனார்ல, அதுல ஒரு ஆள் தான் யாரு, மிஸ்தஹ்ங்கிற ஒரு ஆள். இவருக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து பல பொருளாதார உதவிகளை செய்யறாங்க மிஸ்தஹுக்கு பல. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இயல்பாகவே பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள் தான். அந்த உதவி செய்யப்பட்ட ஒரு ஆள்கள்ல யாரு, மிஸ்தஹ் அவர்கள். அவங்க அவதூறு சொன்ன உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக மிஸ்தஹுக்கு இதுக்கு முன்னால நான் என்னென்ன பொருள் உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தனோ அந்த உதவிகளை எல்லாம் இனிமே நான் செய்யவே மாட்டேன்னு ஒரு சபதம் எடுக்கிறார், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான், வலா யஅ்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅத், உங்களில் இருந்து சிறப்புடைய செல்வமுடைய ஒருவர் சத்தியம் செய்ய வேண்டாம், ஐயுது உலில் குர்பா வல் மசாகீன் வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ், ஏழைகளுக்கு உறவினர்களுக்கு அல்லாஹ்வினுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு எந்த ஒரு தர்மத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று உங்களில் யாரும் என்ன செய்ய வேண்டாம், சத்தியம் செய்ய வேண்டாம். வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, அவர்கள் மன்னிக்கட்டும், மன்னித்து அலட்சியம் செய்யட்டும். அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லகும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அவர்களை மன்னியுங்கள், அலட்சியம் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறதை நீங்க விரும்ப மாட்டீங்களா, வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் அருளாளன் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். இப்ப என்ன ஆகுது, மிஸ்தஹ் அவதூறு பரப்புறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவருக்கு தர்மம் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. தர்மம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்ட உடனே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான், அவங்கள மன்னியுங்க, அலட்சியம் பண்ணுங்க, அவங்களுக்கு மீண்டும் தர்மம் செய்யுங்க, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு உங்களுக்கு இருக்கணும் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்களா? இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அந்த பண்பு இல்லை.
அந்த நடவடிக்கை நிறைய பேர்கிட்ட இல்ல. மன்னிக்க கூடிய, அலட்சியம் செய்யக்கூடிய, அவங்கள விட்டுவிடக்கூடிய போக்கு நிறைய இஸ்லாமியர்களிடத்துல இல்ல. இந்த வசனம் இறங்கின உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி மாறுறாங்க தெரியுமா? எப்படி தன்னுடைய அந்த சபதத்தை மாற்றிக் கொள்கிறார்கள் என்றால், ஃபகால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பலா வல்லாஹி இன்னீ ல உஹிப்பு அன் யக்ஃபிரல்லாஹு லீ, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு எனக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன், ஆசைப்படுகிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு ஃபரஜா இலா மிஸ்தஹினில்லதி கான யுஜ்ரி அலைஹி, மிஸ்தகுக்கு என்னென்ன உதவிகளை எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்களோ அதை மீண்டும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதவி செய்து கொண்டு வந்தார்கள்ங்கிறத இந்த ஹதீஸ் கிரந்தங்கள்ல இருந்து இந்த செய்திகளை பார்க்க முடிகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை மதீனாவுல ஏற்படுத்தி இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரே தவறாக எண்ணக்கூடிய அளவிற்கு இந்த அவதூறு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த அவதூறுல மிக முக்கிய பங்கு வகித்தவன் அப்துல்லா பின் உபை பின் சலூல். அவன் தான் என்ன செய்யறான், இந்த அவதூறு பெரிய அளவுல பரப்புறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணியா இருக்கிறான். அதுல இன்னும் சில நம்பிக்கை கொண்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த அவதூறை பரப்புறாங்க. அதுல ஒரு ஆள் தான் மிஸ்தக். அவ மிஸ்தகுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இனிமே உதவியே செய்ய மாட்டேன்னு தன்னுடைய ஆதங்கத்துல ஒரு சபதம் எடுக்கிறார்கள். ஒரு குர்ஆன் வசனம் இறங்குது, உடனே என்ன செய்யறாங்கன்னா அந்த சபதத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு தான் எனக்கு முக்கியம், நான் யாரையுமே ஒரு வீராப்போடு ஒரு வைராக்கியத்தோடு நான் யாரையும் பகைத்துக் கொள்ள மாட்டேன், மிஸ்தருக்கு என்னென்ன உதவிகளை எல்லாம் இதுக்கு முன்னால நான் செஞ்சுக்கிட்டு வந்தனோ அதை நான் செய்வேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாற்றிக்கொண்டார்களே, அப்படி ஒரு முடிவை எடுத்தார்களே, இந்த பண்பு நம்ம கிட்ட இருக்குதா? ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தானங்க. ஒரு தந்தையாக இருக்கிறவர் மகளின் மீது எவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு. மகனை விட மகளின் மீது தான் என்னவா இருக்கும், தந்தைக்கு அதிகமான பாசங்கள் இருக்கும். அப்போ தன்னுடைய மகள் கஷ்டப்படுறா, சிரமப்படுறா, அழுகிறா, காய்ச்சல் இருக்கிறா, இப்படியான அவதூறுகள் பரப்பப்படுது. அந்த அவதூறுக்கு காரணம் இவர் ஒரு ஆளா இருக்கிறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த முடிவை எடுக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். அந்த வசனத்தின் அடிப்படையில் தன்னுடைய முடிவை மாற்றிக் கொள்கிறார்கள். இந்த நிலைகள் நம்ம கிட்ட இருக்குதா? இன்றைக்கு உறவுகளை பேணும் பொழுது ஒற்றுமையை கடைபிடிக்கிறோமா? அவர்களை மன்னிக்கிறோமா? அலட்சியம் செய்யறோமா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு உங்களுக்கு இருக்கணும்னா அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும்னு விரும்புறோம்ல. ஒரு நாளைக்கு எவ்வளவு பாவம் செய்யற நீங்க பட்டியல் போடுங்க. ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய பாவத்தை நீங்க ஒரு A4 ஷீட்ல எழுதி பார்த்தீங்கன்னு வைங்க, அடிஷனல் சீட் வாங்கக்கூடிய நிலைகள் ஏற்படுமா இல்லையா? அவ்வளவு பாவங்கள் செய்யறோம். அந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் கிடைக்கக்கூடியதை நாம் ஆசைப்படுவோமா இல்லையா? இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும், இந்த பாவத்தை அல்லாஹ் பிழை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவோமா இல்லையா? அப்படி நீங்கள் ஆசைப்படுவீர்களேயானால் உங்களுக்கு ஒருத்தவன் தப்பு பண்ணிருப்பான்ல, பாவம் செஞ்சிருப்பான்ல, துரோகம் பண்ணிருப்பான்ல, அவனை நீங்கள் மன்னியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். மறுமையில நிக்கிறோம், மஹ்ஷர் மைதானத்துல நிக்கிறோம். அப்படி நிக்கும் பொழுது நம்முடைய நன்மையின் எடைகளை விட தீமையினுடைய எடை கனத்து விட்டுருச்சு. அதிகமா நாம் செய்த பாவங்கள் கனத்து விடுகிறது. அப்ப அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிக்க மாட்டான்னு நினைக்கும் பொழுது இந்த உலகத்துல நமக்கு செய்த பாவத்தை நாம் பிறருக்காக மன்னித்திருந்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மறுமையில நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். இப்படியான போக்கு பல இஸ்லாமியர்களிடத்துல இல்லை. நிறைய பேர் எப்படி தன்னுடைய வைராக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால், 10 வருஷமாச்சு நான் இன்னும் எங்க அண்ணன் வீட்டு வாசல்ல மிதிக்கல பாய், 20 வருஷமாச்சு இன்னும் அவங்க கிட்ட பேசல. இப்படி என்ன செய்யறாங்கன்னா வீரவசனம் பேசக்கூடிய அளவுக்கு தங்களினுடைய உறவு முறைகளை அமைத்துக் கொள்கிறார்கள். சரி, அப்படி என்ன சண்டையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்படி 10 வருஷம் வீட்டு வாசலை மிதிக்காத அளவுக்கு, 20 வருஷம் வீட்டு வாசலை மிதிக்காத அளவுக்கு அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு? கல்யாண பத்திரிகையில பேர் போடாம விட்டுருப்பாரு, வீட்டுக்கு அவரை சரியா அரவணைக்காம இருந்திருப்பாரு. இப்படி ஏதாவது ஒரு சாக்லேட் பிரச்சனையா இருக்கும். அந்த பிரச்சனையை ஒரு பெரிய பூதாகரமாக்கி இதுல எந்த அளவுக்கு என்னுடைய சுயமரியாதை பாதிக்கப்படுது, தன்மானம் பாதிக்கப்படுதுங்கிறத எல்லாம் சொல்லி இப்படி என்ன செய்யறாங்கன்னா உறவை பிரித்துக் கொள்கிறார்கள். அவங்கள மன்னிக்காம இதை ஒரு அலட்சியமாக கருதாம ஒரு மிகப்பெரிய பகைமையை அங்கு உருவாகிறதா இல்லையா? அது எப்படின்னா தன்னுடைய பரம்பரைக்கு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து ஒரு புள்ள பிறந்துட்டான்னு வைங்களேன், அவனுக்கும் சொல்லி கொடுப்பாங்க, டே இவர் தான் எங்க அண்ணன், இவனை பார்த்தா நீ சலாம் சொல்லக்கூடாது, சிரிக்க கூடாது, பேசக்கூடாது, மூட்டுவாசல்ல மிதிக்க கூடாது. அப்படியே என்ன ஆகும் தெரியுமா? இது அப்படியே பரம்பரை பரம்பரையாக அப்படியே விரோதத்தனம் படர்ந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் அதான் சொல்றான், வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு, உனக்கு ஒருத்தன் தீங்கு பண்ணிட்டானா, உனக்கு ஒருத்தன் கஷ்டத்தை கொடுத்துட்டானா அவனை மன்னிச்சு விடு.
அவனை அலட்சியம் செய், ஒற்றுமையாக வாழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி கொடுக்கிறான். எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இந்த அவதூறை பரப்புவதற்கு மிக பெரும் காரணமாக இருந்தாலும் அவனை ரசூலுல்லாஹ் சந்திக்கிறதுக்கு போறாங்க, அவனை நலம் விசாரிக்கிறதுக்கு போறாங்க. எல்லா தோழர்களையும் அழைச்சி அப்துல்லா பின் உபை பின் சலூலுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. வீட்டுக்கு போகும் பொழுது அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நத்தனு ஹிமாரிக்க, உன்னுடைய ஒட்டகம் துருவாடை அடிக்கிறது, தள்ளி போங்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர். இவ்வளத்தையும் ரசூலுல்லாஹ் மறந்து அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கான் ரசூலுல்லாஹ் பார்க்க போனாங்கல்ல, அவன் எப்படி வந்து ரசூலுல்லாஹ் அணுகிறான் பாருங்க. ரசூலுல்லாஹ் அவ்வளத்தையும் மறந்து அவனை நோய் நலம் விசாரிக்க வந்திருக்கிறான். வந்தவங்களை எப்படி ஆற தழுவ வரவழைக்கணும், உன்னுடைய கழுதை துருவாடை அடிக்கிறது, தள்ளி போங்கிறான். நபி தோழர்களுக்கு அவ்வளவு ஆத்திரம், அவ்வளவு கோபப்படுறாங்க நபி தோழர்கள். அப்படி அங்க இருக்கக்கூடிய செருப்புகள், பேரித்த மலத்தினுடைய அந்த வேர்களை எல்லாத்தையுமே கொண்டு நபி தோழர்கள் அவனை அடிக்க போறாங்க. அப்ப நபி தோழர்கள் சொல்றாங்க, கால ரஜுலும் மினல் அன்சாரி மின்ஹும், அவர்களில் இருந்து ஒரு அன்சாரி தோழர் சொன்னார், வல்லாஹி லஹிமாரு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தியபு ரீஹன் மின்க, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கழுதையில் வரக்கூடிய துருவாடை இருக்கிறதே, உன்னுடைய துருவாடையை விட இது எவ்வளவு பரவாயில்லன்னு நபி தோழர்கள் சொல்லி இப்படி ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்படுகிறது. அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான், இன் தாயிஃபத்தானி மினல் முஃமினீன் இக்தத்தலு, இறை நம்பிக்கை கொண்டவர்களிலிருந்து இரு பிரிவினர்கள் சண்டையிடும் பொழுது ஃபாஸ்லிஹு பைனஹுமா, அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள், ஒற்றுமை ஏற்படுத்துங்கள். சண்டை போடுறது, பிரச்சனை பண்றது, பகைமையை உண்டு பண்றது, இப்படி பிரிஞ்சு இருக்கிறத அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான். அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிற வணக்கங்களை நீங்க எடுத்து பாருங்களேன். தொழுகையா இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இப்படி எல்லாத்துலயுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஒற்றுமை தான் கொண்டு வருவான். எல்லாரும் ஒரே மாதிரி தான் தக்பீர் கட்டணும், ஒரே மாதிரி தான் ருக்கு செய்யணும். அல்லாஹ்வை வணங்குறது தான் நோக்கமா இருந்தா எல்லாத்தையும் வீட்டுல தொழ சொல்லியிருக்கலாம்ல. ஏன் பள்ளிவாசல் அல்லாஹ் கட்டமைக்க சொல்றான்? பள்ளிவாசல்ல அனைத்து சமூக மக்களும் வருவார்கள். அந்த சமூகத்தில் யார் உயர்ந்த சமூகமாக பார்க்கப்பட்டார்களோ, யார் நடுத்தர சமூகமாக பார்க்கப்பட்டார்களோ, கீழ்த்தர சமூகமாக கருதப்பட்டார்களோ, அவர்கள் அனைவர்களும் அங்கு வந்து தொழ முடியும். அங்கு ஒரு சமத்துவம் போதிக்கப்படும். இங்க ஜாதியால மதத்தால எந்த ஒரு வேறுபாட்டையும் உண்டுபடுத்த முடியாது. அப்படி ஒரு நிலையை நிலைநாட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யணும், ஒரு பள்ளிவாசல் அமைச்சு அதுல எல்லாரும் வந்து தொழுகணும். அதுல வந்து தனித்தனியா தொழக்கூடாது, எல்லாரும் ஒவ்வொரு திசையில தொழக்கூடாது, திசை ஒன்னா இருக்கணும். அவர்கள் தொழக்கூடிய முறை ஒன்னாக இருக்கணும். ஒரே ஜமாத்தில் அவர்கள் நின்று சேர்ந்து தொழ வேண்டும். அப்படிங்கறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுறான். உம்ராவையும் எடுத்துக்கங்க, ஹஜ்ஜையும் எடுத்துக்கங்க. வெள்ளையர்கள் உம்ரா செய்வார்கள், கருப்பர்கள் உம்ரா செய்வார்கள். அவர்களினுடைய மேனி இவர்களினுடைய மேனியில படும், இவர்களினுடைய மேனி அவர்களினுடைய மேனியில படும். அல்லாஹ் தஆலா எப்படி தன்னுடைய வணக்கத்தின் மூலமாக சமத்துவத்தை, ஒற்றுமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போதிக்கிறாங்கிறத நீங்க பாருங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இதைத்தான் ஆசைப்படுறான். இத அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்தில் இந்த வசனத்தை இறக்கும் போதுதான் இந்த வசனத்திற்கு ஏற்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார்கள். அவர்கள் எடுத்த சபதத்தை மாற்றிக் கொண்டார்கள். இந்த போக்கு நம்ம கிட்ட இருக்கணும். அடுத்ததாக சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சபையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வலது புறத்திலையும் இடது புறத்திலையும் தோழர்கள் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இப்போ பனு தமீம்ங்கிற கூட்டத்தார் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரை எங்க கூட்டத்துக்கு ஒரு தலைவரை உண்டு பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தானே பதில் சொல்லணும். பதில் சொல்றது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப நீங்க இவரை ஒரு தலைவரா ஏற்படுத்திக்கன்னா அபூபக்கர் ஒரு ஆளை கை காட்டுறார். உமர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல நீங்க இவரை ஏற்படுத்திக்காதீங்க, இன்னொருத்தரை ஏற்படுத்திக்கிங்க. உமர் ஒரு கருத்து சொல்றாரு. இப்படி நம்ம யதார்த்த வாழ்க்கையில் நீங்க பார்க்கலாம். நம்ம ஒரு கருத்து சொல்லுவோம், அதுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லணும்னே ஒரு 4 பேர் என்ன செய்வாங்கன்னா கட்டாயமா இருப்பாங்க. நம்ம வீடுகள்லையோ கிளைகள்ல என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. இப்போ ஏதாவது உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் வாங்கிட்டு போறோம்னு வைங்களேன், ஒரு ஃபோனோ அல்லது ஏதோ ஒரு பைக்கோ நம்ம புதுசா எடுத்துருக்கிறோம். இப்படி யார்கிட்டயே நம்ம சொன்ன இந்த மாதிரி புதுசா வண்டி வாங்கியிருக்கிறேங்க, புதுசா மொபைல் வாங்கியிருக்கிறேன்னு சொன்னோன்னு வைங்களேன், அப்ப அவர் ஒரு கருத்து சொல்லுவார், இந்த மொபைலா வாங்கினீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாதா? இதே ரேட்ல உங்களுக்கு இதை விட சூப்பர் மொபைல் எடுத்து கொடுத்துருப்பேன் பார். அந்த சூப்பர் மொபைலை வாங்கிட்டு வந்தாலும் இதை விட சூப்பர் மொபைலை வாங்கி, என்ன மொபைலும் சொல்ல மாட்டார். ஒரு வண்டியை வாங்கிட்டு போனோம் வைங்களேன், இது என்னங்க வண்டி, இதை விட இதோட அடிமாட் ரேட்ல உங்களுக்கு சூப்பர் வண்டியை வாங்கி கொடுத்துருவேன் பார். என்னன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ண அதுக்கு மாற்றமா ஏதாவது சொல்லணும்னு மனப்பான்மையில இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட சண்டை போடுறாங்க.
என்ன சண்டையாவது? அபூபக்கர் ஒரு ஆளு தலைவரா ஏற்படுத்த சொல்றாரு. உமர் ரதியல்லாஹு அன்ஹு இல்லங்க இவர் வேண்டாம், இவர் தலைவரா ஏற்படுத்தணும்னு சொல்லும்போது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, எனக்கு மாற்றமா ஏதாவது பேசணும்னு நினைப்பீங்களா? இன்னமா அரத்த ஹிலாஃபி, நீங்க பேசுறதெல்லாம் எப்பவுமே எனக்கு முரணாத்தான் பேசுறீங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மா அரத்து ஹிலாஃபக, உனக்கு முரணால நான் பேசணும்னு நான் நினைக்கல. நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க, அந்த கருத்து சரியா படல, நான் ஒரு கருத்து சொன்னேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அபூபக்கர் இப்படியே பேசி பேசி என்ன ஆகுதுன்னா அது மிகப்பெரிய ஒரு சப்தத்தை உண்டு பண்ணுகிறது. ரசூல்லா இருக்கிறாங்க, கேட்டது ரசூல்லா கிட்ட தான், பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டது யாரு? ரசூல்லா தான். பதில் சொன்னது யாரு? அபூபக்கர். மாற்று பதில் சொன்னது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல்லா இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் சண்டையிட்டு கொள்றாங்க, வாய் தகராறு ஆகுது. ரசூல்லா பேசுறாங்க, ரசூல்லாவுடைய குரலை தாண்டி அந்த இரு தோழர்களினுடைய குரல்கள் சென்று விடுகிறது. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குறான், லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, இந்த நபியிற்கு முன்னால உங்களுடைய குரல்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள். அப்படி நீங்கள் உங்களுடைய குரல்களை அதிகார தொனியில் நீங்கள் உயர்த்தி பேசுவீர்களேயானால் உங்களினுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்படும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது ஒரு நிகழ்வு. இப்ப இந்த வசனம் இறக்கப்பட்டதினுடைய காரணம் என்ன? அபூபக்கரும் உமரும் சண்டை போடுறாங்க, ரசூல்லா அந்த சபையில இருக்கிறாங்க, ரெண்டு பேருடைய குரலும் உயர்ந்து சென்று விடுகிறது. அப்ப உயர்ந்து சென்று விடுகிறதுனால அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இந்த வசனத்தை இறக்குறான். இது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்ப சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சம்பந்தமா பாக்குறோம் நம்ம சொன்னோம்ல, என்ன ஆகுதுன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கறாங்க, ரொம்ப நாளா சாபித் பின் கைஸ பள்ளிவாசல்லே ஆளை காணுமே அப்படின்னு கேட்கறாங்க. இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல்ல யாராவது ஆளை காணாம போயிருந்தா என்ன அர்த்தம்? அதோட ரமலான் மாசம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பாயை பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஒரு தோழர் பள்ளிவாசலுக்கு வரதில்லை அப்படின்னு ரசூல்லா வந்து அக்கறையா கேட்கிறாங்க. தினமும் பள்ளிவாசலுக்கு வர ஆளு, நம்ம கூட தொடர்புல இருக்கிற ஆளு, ரொம்ப நாளா பள்ளிவாசலுக்கே வர காணுமே, என்ன ஏதுங்கிறத விசாரிச்சுட்டு வாங்கன்னு ஒரு தூதுவரை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புறாங்க அவருடைய வீட்டுக்கு. அப்ப அவர் போறாரா, போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு வர்றாரு. அப்ப சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து வீட்டுல வந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. ரசூல்லா விசாரிச்சுட்டு வர சொல்றாங்களா, விசாரிக்க போனவர் போய் பார்க்கிறாரு, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஏங்க பள்ளிவாசலுக்கு வரதில்லை, ரசூல்லாவுடைய சபைகள்லயே நீங்க கலந்துக்கிறது இல்லையே, என்ன காரணம்னு கேட்கும் பொழுது சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, இந்த நபியிற்கு முன்னால் உங்களினுடைய குரல்களை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி உயர்த்தி பேசினா உங்களினுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுடும் அல்லாஹ் சொல்றான். எங்க நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால என்னுடைய குரலை நான் உயர்த்தி அதன் மூலமாக என்னுடைய நன்மைகள் எல்லாம் பாழாகி விடுமோ என்று அஞ்சுகிறேன். என்னுடைய குரல் என்பது இயற்கையாகவே கட்ட குரலா இருக்கு. ரசூல்லா கிட்ட நான் பேசினேன்னா ரசூல்லாவினுடைய குரலை சாய்த்து என்னுடைய குரல் வந்து உயர்ந்து சென்று விடுகிறது. இயற்கையாகவே அந்த குரல் உடையவர்களாக சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ஆனா இந்த வசனம் பேசுறது எதை பத்தி? அதிகார தொனியில உங்களினுடைய குரல்களை என்ன செய்யக்கூடாது, நபியை எதிர்த்து பேசுற மாதிரி, அதிகார தொனியில பேசுற மாதிரி உங்களுடைய குரலை ஒசத்த கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இது எப்ப இறக்கப்பட்டது? உமர் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் ரசூல்லாவுடைய குரலை தாண்டி அவர்களினுடைய குரலை உயர்த்தும் போது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான்னா, இதை தன்னுடைய வாழ்க்கையில் அந்த நபி தோழர் எப்படி பொருத்தி பார்க்கிறாருன்னு பாருங்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என்னுடைய குரல் இயற்கையாகவே கட்ட குரலா இருக்கு, ரசூல்லாவுடைய குரலை தாண்டி என்னுடைய குரல் சென்று விடுகிறது. எங்க நான் ரசூல்லாவு கிட்ட பேசும் பொழுது அவங்களினுடைய குரலை தாண்டி என்னுடைய குரல் போய் என்னுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிடும் என்று நான் அஞ்சுகிறேன். அதற்காகத்தான் நான் கண்ணீர் மல்கிறேன், அதற்காகத்தான் நான் பள்ளிவாசலிற்கு வராமல் இருக்கிறேன் என்று அந்த நபி தோழர் பதிலளிக்கிறார். இவர் ஓடி போய் ரசூல்லா கிட்ட சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, சாபித் பின் கைஸ் ஏன் வரல தெரியுமா, இதுதான் பிரச்சனைங்கிறத நடந்த நிகழ்வை அவர் சொன்ன நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதுஹபி இலைஹி, அவரிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், ஃபகுல்லஹு, அவர்களுக்கு கூறுங்கள், இன்னக லஸ்த மின் அஹ்லின் நார், நீங்கள் நரகவாசி இல்லை, வலா கின்னக மின் அஹ்லில் ஜன்னா, நீங்கள் தான் சுவனவாதி என்கிற சுப செய்தி அவருக்கு போய் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய சுப செய்தியை சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப எப்பேற்பட்ட மாற்றத்தை பாருங்க. சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில பொருத்தி பார்த்து
பள்ளிவாசலுக்கே வராம இருக்கிற அளவிற்கு அந்த நபித்தோழரினுடைய வாழ்க்கை குர்ஆனை கடைபிடிப்பதில் அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்துக்கு எப்படி இணங்கி செயல்படுறாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது கேட்பாங்களாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்லுவாரு. அவர் சொல்ற பதில் ரசூலுல்லாஹ்வுக்கு விலாதான். ரசூலுல்லாஹ் மீண்டும் கேட்பாங்க, உமரே நீங்க என்னப்பா சொன்னீங்க, மறுபடியும் சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுதுதான் அவர் என்ன செய்வாரு, கொஞ்சம் ரசூலுல்லாஹ்வுடைய காதுல விழுகிற மாதிரி அவர் பதில் சொல்லுவாரு, அவர் கேள்வி கேட்பாரு அப்படிங்கறத அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில பார்க்கிறோம். அப்ப இந்த ரெண்டு நிகழ்வு இருக்குது. சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் அவர்கள் தொடர்பாக இறக்கப்பட்ட அந்த வசனத்தை படித்து அதற்கு ஏற்ப தன்னை மாற்றிக் கொள்கிறார்கள். இதனால நம்முடைய அமல்கள்லாம் பாழாயிருமோ, குர்ஆனுக்கு மாற்றமா செயல்பட்டு விடுவோமோன்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வசனத்துக்கு இணங்கி போய் இசைந்து போய் தன்னுடைய குரல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக தாழ்த்திக் கொள்கிறார்கள். இப்படியான தகவமைப்பை இந்த திருமறை குர்ஆன் நமக்கு உண்டுபடுத்தணும். இன்னும் எந்த அளவுக்கு என்றால், வெளியூர்ல இருந்து, அதாவது ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் இறந்ததுக்கு அப்புறமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளராக இருக்கிறாரு. அவங்க கலீஃபாவா இருக்கும் பொழுது உவைனா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா, மதீனாவுக்கு வந்து உமருடைய சபையில ஒரு பிரஜையா இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஹுர்ங்கிற ஒரு நபரை சந்தித்து உமரை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறார். உவைனாங்கிற ஒரு வெளியில் ஊர்ல இருந்து வர்றாரா, வந்து உமருடைய சபைகள்ல ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஹுர் அப்படிங்கிற மனிதரை சந்தித்து, அவர் யாருன்னா அவருடைய சகோதரருடைய புதல்வர், அவரை சந்திச்சு என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு உமரை சந்திக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இப்போ ஹுர் என்ன செய்யறாருன்னா, உமரை சந்திச்சு இப்படி உவைனாங்கிற ஒரு வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாரு, மதீனாவுக்கு உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறாரு, உங்களை பார்க்கணும்னு அனுமதி கேட்கிறாரு, அவருக்கு அனுமதி கொடுக்கட்டுமான்னு சொல்லும் பொழுது சரி அவரை வர சொல்லுங்க, அவருக்கு அனுமதி கொடுங்கன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இது புகாரியில இடம்பெறுகிறது. அப்ப அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்க்க வர்றாங்களா, அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க வரும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட பேசுறாங்க. பேசும் பொழுது என்ன வார்த்தையை சொல்றாங்க தெரியுமா? வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உமர் அவர்களே, மா தோத்தினால் ஜஸல் வலா தஹ்குமு பைனனா பில் அத்ல், நீங்க எங்களுக்கு அதிகமா என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, தர்ம பொருளை எல்லாம் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் நீதியாக நடக்க மறுக்கிறீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க. ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஜனாதிபதி, ஒரு ஆட்சியாளராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அத்தனை சகோதரர்கள் தோழர்கள் அந்த சபையில இருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கு முன்னாலையும் உமரே நீங்க நீதியாக நடக்கலன்னு ஒருத்தவர் சொல்றார். எந்த அளவுக்குன்னா ஃபகலிப உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்பட்டார்கள். ஹத்தா ஹம்ம பிஹி, அவரை அடிக்க முனைந்தார்கள். இவ்வளவு பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தின உடனேயே, ஏன்னா அது உண்மையே இல்லதானே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு நீதமா நியாயமா ஆட்சி நடத்தினார்கள் என்பதை எல்லாம் வரலாறுகள்ல நம்ம படிச்சிருக்கிறோம். அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீதமா ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அவ்வளவு பேருக்கு முன்னால அவமானப்படுத்தக்கூடிய முகமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து நீங்க வந்து நீதமான ஆட்சி நடக்கலன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்த போறாங்க. அடிக்க போகும் பொழுது ஃபகாரலஹுல் ஹுர், ஹுர் இருக்கிறாரு, அனுமதி கொடுத்தாரே, அவர் ஒரு வசனத்தை ஓதுறார். யா அமீரல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கான தலைவரே, குதில் ஆஃப்வ, மன்னிக்க கூடிய பண்பை கையாளுங்கள், வஅமுர் பில் உர்ஃப், நீங்கள் நன்மையை ஏவுங்கள், வஆரித் அனில் ஜாஹிலீன், மூடர்களை நீங்கள் புறக்கணியுங்கள்ங்கிற வசனத்தை ஓதி காட்டின உடனே வ இன்ன ஹாதா மினல் ஜாஹிலீன், இவர் மூடல்களில் இருந்து இருக்கிறார் என்று சொன்ன உடனேயே அவர் அறிவிக்கிறாரு, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா ஜாவஸஹா உமரு ஹீன தலாஹா அலைஹி, இந்த வசனத்தை அவர் ஓதி காட்டின உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை அடிக்க செல்லவில்லை, அப்படியே தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறாங்க. பாருங்க எப்படியான ஒரு மூர்க்கத்தனமாக மனிதர்கள் செயல்படுவாங்க இந்த நேரத்தில். உணர்ச்சிகள், சுயமரியாதைக்கு ஒரு பாதிப்பு வரும் பொழுது, தன்மானத்துக்கு ஒரு பங்கம் விளைவிக்கப்படும் பொழுது எப்படியான உணர்ச்சியை கையாளும், அது மாதிரியான உணர்ச்சிக்கு இடம் அளித்து இவ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடிக்க போறாங்க. குர்ஆன் வசனத்தை ஓதின உடனேயே தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள். வகான வக்காஃபன் இந்த கிதாபில்லாஹ், உமர் அவர்கள் அல்லாஹ்வினுடைய வேதத்திற்கு இணங்கி நடப்பவர்களாக, கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருந்தார்கள் என்பதை அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில பார்க்க முடிகிறது. அப்ப சிந்திச்சு பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இயற்கையாகவே கோப குணம் படைத்தவர்கள், பேச்சுக்கே இடம் கிடையாது, வீச்சு தான். அந்த மாதிரி குணம் படைத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாதையில நடந்தாங்கன்னா சைத்தான் இன்னொரு பாதையில நடக்கிறான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நமக்கு அப்படி நடப்பானா? அவன் மடியிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கான், எப்போ இவனை வழி கெடுக்கலாம், எப்போ இவனுக்கு தவறான சிந்தனை ஏற்படுத்தா நம்ம கூடயே உட்கார்ந்துகிட்டு இருக்கான் சைத்தான். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாதையில் நடந்தா சைத்தான் இன்னொரு பாதையில் நடக்கிறான். அப்படியான கோப குணம் படைத்தவர்கள், நியாயமான கோபமா தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய கூற்றுக்கு யாராவது மாற்றமா நடந்தா ரசூலுல்லாஹ் கிட்ட முதல்ல கேட்கறது இவர்தான். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா இவருடைய கழுத்தை நான் சாய்ப்பேன், உடைய கழுத்தை நான் வெட்டுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுவார். அந்த அளவிற்கு கோப குணம் படைத்தவர் இப்படி ஒரு தோழரை அடிக்க போகும் பொழுது இந்த வசனத்தை ஓதுன உடனே எப்படி கட்டுப்படுறாரு பாருங்க. இந்த கட்டுப்பாடு நம்ம கிட்ட இருக்குதா? எவ்வளவு வசனங்கள்ல எவ்வளவு பயான்கள்ல கோபம் தொடர்பான தலைப்பு பேசி கேட்டிருப்போம். கோபத்தை கட்டுப்படுத்துங்க, மன்னியுங்கள், அலட்சியம் செய்யுங்கள், இப்படி பல பயான்களை கேட்டிருக்கோமே. என்னைக்காவது அந்த வசனம் நம்மளை மாற்றி இருக்குதா? அந்த உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துறோம் பாருங்க. போட்டு ரிமோட்டை போட்டு உடைக்கிறது, போனை போட்டு காஸ்ட்லியான பொருளா இருந்தா உடைக்கிறது கிடையாது, ரொம்ப ஏதாவது சீப்பான பொருளா தானே செய்யறது. அப்படியே கோபத்தை வெளிப்படுத்துற முகமா அதை போட்டு உடைக்கிறது, சவத்துல போட்டு குத்திக்கிறது, தகாத வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை இப்படி என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இப்படியான கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. இந்த கோபம்ங்கிறது இருக்குல்ல, இந்த கோபம்ங்கிறது எப்பேற்பட்ட ஒரு நோய் உடையதுன்னா, எப்படி ஒருத்தவன் சாராயம் குடிச்சிட்டு போதையில என்ன பேசுறான்னு தெரியாதோ அந்த மாதிரி கோபத்துல என்ன பேசுறோங்கிறது தெரியாது. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம்? வருத்தப்படுவோம். அப்ப இந்த வசனத்திற்கு இணங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையிலேயும் இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்து எதையெல்லாம் நம்ம கேட்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கிறாரு. மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கும்போது அவருக்கு நிறைய சொத்துக்கள் சுகங்கள் இருக்குது. அதுல அவருக்கு ரொம்ப பிடிச்ச சொத்துனா பைருஹா தோட்டம். இப்ப என்ன செய்யறான்னா அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்புன். நீங்க என்ன செய்ய முடியாது? நன்மையை அடைய முடியாது. எது வரைக்கும் தெரியுமா? நீங்கள் விரும்புகின்ற பொருளை பிறருக்கு தானம் கொடுக்காத வரை உங்களால் முழுமையான நன்மையை பெற முடியாது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். வசனத்தை இறக்குன உடனேயே இவருக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு யோசிக்கிறார். நம்ம நிறைய செல்வம் வச்சிருக்கிறோம், எது நமக்கு ரொம்ப பிடிச்சது? இந்த பைருஹா தோட்டம் தான். நமக்கு பிடிச்ச ஆள் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் தான். ரசூலுல்லாஹ் கிட்ட போய் ஃபல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தோட்டத்தை நீங்க வச்சுக்கிறீங்க. எவ்வளவு பெரிய பெருந்தன்மை பாத்தீங்களா? பிடிச்சது, அவருடைய சொத்துக்கள்ல ரொம்ப விருப்பமானது பைருஹா தோட்டம். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். இறக்குன உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதர் இதை வச்சுக்கிறீங்க. நம்ம அப்படி கொடுப்போமா? பிடிச்ச பொருளை அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்துல இப்படி சொல்லிட்டான்னு ஒரு பயான்ல கேட்ட உடனே வீட்டுல எதெல்லாம் நமக்கு பிடிச்ச பொருளா இருக்குதோ அதெல்லாம் போய் கொடுத்துருவோமாங்க? சாதாரணமா சின்ன பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கிறத பாருங்க. இந்த அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, சாதாரண ஒரு பிஸ்கெட்டா இருக்கும், சாதாரண ஒரு ஐஸ்கிரீமா இருக்கும், அதை பிரிச்சு பாதியா கொடுக்கறதுல பிரச்சனை வரும். அதை நீ சாப்பிடுறதா நான் சாப்பிடுறதா, ஒண்ணு நான் சாப்பிடணும் அல்லது நீ, இதுல ஒரு பெரிய சண்டை வரும். இந்த சண்டை எப்படியாவது தெரியுமா? வளர்ந்து 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 இதுவே பழகி பழகி கடைசியில சொத்து பிரச்சனையில கழுத்தை வெட்டுற அளவுக்கு இந்த பிரச்சனை நீடிக்கிறது. அதுக்கான துவக்க புள்ளி எது? நீங்க பிஸ்கெட்டுக்கு சாக்லேட்டுக்கு எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? அதுதான். நீங்க ஒரு வாட்டி கொடுத்து பாருங்களேன். சரி பிஸ்கெட்டா, சரி ஒரு நாளைக்கு எங்க அக்கா சாப்பிடட்டும், பிஸ்கெட்டா சாக்லேட்டா, சரி தங்கச்சி சாப்பிடட்டும்னு ஒரு நாளைக்கு கொடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து நீங்க கேட்க வேண்டியது இருக்காது. அந்த பிள்ளைய என்ன செய்யும்? எடுத்துட்டு இந்த நேத்து நான் சாப்பிட்டேன்ல, இன்னைக்கு நீ சாப்பிடுன்னு அதை சாப்பிட கொடுக்கும். இது ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ணும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். எது வரைக்கும் தெரியுமா? நீங்கள் விரும்பியதை பிறருக்கு கொடுக்காத வரையிலையும் நீங்கள் நன்மை, முழுமையான நன்மை அடைய மாட்டீர்கள் என்கிற வசனத்தை கேட்கும் போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இப்படியான ஒரு நடைமுறைக்கு மாற்றிக்கொள்கிறார்கள். அடுத்ததாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே என்ன செய்யறாங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில், இஸ்லாத்தினுடைய துவக்க காலகட்டத்தில் மது ஹலாலாகத்தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறாங்கன்னா, இந்த மதுவை விலக்கி விலக்கி ஒலா தக்ரபு அன்தும் சுகாரா, நீங்கள் போதை வயப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது தொழுகைக்கு நீங்க நெருங்காதீங்க. அப்ப தொழுகாத நேரத்தை என்ன செஞ்சுக்கலாம்? குடிச்சிக்கலாம் தானே பொருள். இப்படி மதுவை பருகி கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மது ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாப்பாவுக்கும் பிள்ளைக்கு உண்டான பாண்டிங் எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறத பாருங்க. அபூ தல்ஹா தந்தை, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகன். மகனார் என்ன செய்யறாரு? எல்லாத்துக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, தந்தைக்கு எல்லாத்துக்கும் மது ஊத்தி கொண்டிருக்கிறார்.
அப்ப ஒரு அறிவிப்பாளர் என்ன செய்யறாங்கன்னா பள்ளிவாசல்ல இருந்து அறிவிப்பு செய்யறாங்க. என்ன அறிவிப்பு செய்யறாங்கன்னு கேட்கல. அனஸ் ரலியல்லாஹு அவங்களை அனுப்பி இது என்ன அறிவிப்புங்கிறத பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அங்க ஒருத்தவர் அறிவிப்பு செய்கிறார், இன்னல் ஹம்ர கது ஹுர்ரிமத், மது தடுக்கப்பட்டு விட்டது, மொத்தமாக ஹராமாக்கப்பட்டு விட்டது. எந்த நாட்கள்லையும் எந்த நேரத்திலும் என்ன செய்யக்கூடாது, மதுவை குடிக்க கூடாது என்கிற பிரகடனம் அங்கு என்ன செய்யப்படுகிறது, பிரகடனம் செய்யப்படுகிறது. உடனே காலலி அபூ தல்ஹா, அபு தல்ஹா அவர்கள் எனக்கு சொன்னார்கள். ஆனா சொல்றாரு, அபு தல்ஹா இந்த வசனம் இறங்கின உடனேயே, இப்படியான தடை விதிக்கப்பட்ட உடனேயே அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், உஹ்ருஜ் ஃபஹரிக்ஹா, இதை வெளியே போய் கொட்டிட்டு வந்துருன்னு அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். ஃபஹரக்துஹா, அதை நான் வெளியே போய் கொட்டிட்டு வந்துட்டேன். அடுத்து சொல்றாரு, ஃபஜரத் ஃபீ சிககி மதீனா, இந்த மதுவெல்லாம் மதீனாவினுடைய தெரு வீதிகளில் ஓடியன. அந்த அளவுக்கு எல்லா தோழர்களும் இன்னைக்கு ஆஃப் கோட்டோட நிப்பாட்டிக்கிறான்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் டேங்க குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, பானைய குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மதீனாவினுடைய வீதிகள்ல அந்த மது ஆறுகள் ஓடியதுன்னா எப்படியான மது பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள். இந்த வசனத்தை கேட்ட உடனேயே என்ன செய்யறாங்கன்னா நபி தோழர்கள் மாற்றிக் கொள்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஹராம் ஆயிருச்சா, தூக்கி இதை வெளியே போய் கொட்டிட்டு வந்துட்டான். ஏன், எதுக்கு, எதனால ஹராம், இதுல நல்லது இருக்கா, தீமை, எதுவுமே கேட்கல. அல்லாஹ் தடுத்திருக்கிறானா, வசனத்தை இறக்கிட்டானா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம், எடுத்து வெளியே கொட்டிட்டு வாங்குறாங்க. அவர் வெளியே போய் கொட்டிட்டு வர்றார். இன்றைக்கு இந்த வசனம் இறங்கி எவ்வளவு ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைக்கு போதை பழக்கங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய வாடிக்கைகள் இஸ்லாமியர்களிடத்துல ரொம்ப சொற்பமான நபர்களிடத்துல இன்னும் நீடிக்கிறது. சிகரெட்டு பிடிக்கிறது, போதை பழக்கங்களை, போதை பொருட்களை பயன்படுத்துறது, இப்ப இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? கேட்ட உடனேயே மாறின அந்த சகாக்கள் எங்க? பல ஆயிரம் வருடத்திற்கு முன்பாக அருளப்பட்ட வசனத்தை பலமுறை கேட்டும் கூட அதை மாற்றிக்கொள்ளாத சொற்பமான முஸ்லிம்கள் எங்க? நம்மளே போய் சொல்லுவோம், ஏங்க சிகரெட்டு பிடிக்கிறீங்க, சாராயம் குடிக்கிறீங்க, விட்டுருங்கன்னா அவர் சொல்றது என்ன தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் முடியட்டுங்க, இந்த ரமலானோட என்ன செஞ்சிருவேன், இந்த சிகரெட்டு சாராயத்தை எல்லா முசீபத்தையும் மூட்டை கட்டிடுவோங்கிறார். ரமலான் முடியும், ரமலான் முடிஞ்சு கையில சிகரெட்டோட பாயை பார்க்கலாம். என்னங்க ரமலான் முடிஞ்சிருச்சு விட போறோம் நீங்களே, என்ன இப்ப சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? இல்லப்பா இந்த அடுத்த மாசம் வந்து உம்ராவுக்கு போலான்னு இருக்கிறேன், உம்ரா மட்டும் நான் செஞ்சுட்டேன்னா வாழ்க்கையில எந்த தவறுமே செய்ய மாட்டேன் பார். அடுத்து உம்ரா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்பவும் கையில சிகரெட் இருக்கும். என்னங்கன்னா அந்த ஹஜ்ஜு செய்யலான் இருக்கேன், அந்த துல்ஹஜ் மாசம் வருதா இல்லையா, இந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா எல்லாத்தையும் முடிச்சிரும் பார். ஒரு தவறை வந்து கைவிடுறதுக்கு எப்படியெல்லாம் தள்ளி போடுறாங்கிறத பாருங்க. ஆனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த வசனத்தை கேட்கிறார்களோ, எந்த செயலை செய்கிறார்களோ அதை அப்படியே நிப்பாட்டிட்டு அல்லாஹ் சொல்லிட்டானா அதற்கு இணங்க செயல்படுவோம் என்று நடந்தார்கள். இந்த பண்பையும் நாம் கையாள வேண்டும். அடுத்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான நபிமொழிகளை அறிவித்த தோழர்கள்ல முதல் ஆள். 5300 சொச்ச நபிமொழிகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்கிறாங்க. உங்க எப்ப இஸ்லாத்தை தழுவுறாங்க தெரியுமா? ஹிஜ்ரி 7ல கைபர் போறப்பதான் இஸ்லாத்தை தழுவுறாங்க. ரசூல்லாவோடு இருந்த காலங்கள் எவ்வளவுதான், 3 அல்லது அதற்கு அதிகமான வருடங்கள் தான் ரசூல்லாவோட பயணிக்கிறாங்க. அப்படி பயணிச்சியுமே கணிசமான நபிமொழிகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம ஹதீஸ் கிரந்தத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், ஒரு 100 ஹதீஸ் இருக்குன்னா அதுல ஒரு 20 ஹதீஸ் யார் அறிவிச்சிருப்பா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிச்சிருப்பாங்க. அவ்வளவு நபிமொழிகளை அறிவித்திருக்கிறார்கள். இந்த நபிமொழிகளை வளரும் வர்க்கத்திற்கு அவர்கள் வார்த்ததினுடைய காரணத்தை அவங்க சொல்லும் பொழுது அபூ ஹுரைரா சொல்றார், வலௌலா ஆயத்தானி ஃபில் கிதாபில்லாஹ் மா ஹத்தஸ்து ஹதீஸன், 2 வசனம் மட்டும் குர்ஆன்ல இல்லைன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து ஒரு ஹதீஸை கூட நான் அறிவிச்சிருக்க மாட்டேன். அது என்ன வசனம் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய நேர்வழியும் அவனினுடைய சான்றுகளும் தெளிவுபடுத்தப்பட்ட பின்னர் அதை மறைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், சபிக்கக்கூடியவர்களும் அவர்களை சபிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான இந்த அல்லாஹ்வினுடைய லஅனத்துக்கு அஞ்சித்தான் நான் என்ன செய்யறேன்னா எந்த ஹதீஸையும் மறைக்காம. அவர் சொல்றார், அன்சாரிகள்லாம் வியாபாரத்துக்கு போயிருவாங்க, முஹாஜிர்கள்லாம் பயணத்துக்கு போயிருவாங்க, வியாபாரத்துக்கு போயிருவாங்க, நான் ரசூலுல்லாவோடே இருந்தேன். அவர்கள் எதையெல்லாம் சேகரிக்கவில்லையோ அதையெல்லாம் நான் சேகரித்தேன். அவர்கள் எந்த சபைகள் எல்லாம் ஆஜராகலையோ நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில ஆஜரானேன். அவர்கள் எதையெல்லாம் மனனம் செய்யலையோ நான் மனனம் செய்தேன். அதனால தான் இவ்வளவு நபிமொழிகளை நான் அறிவித்திருக்கிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வறுமை. எந்த அளவுக்கு தெரியுமா? வயிற்றில் கல்லை கட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க.
ஏன் இதெல்லாம் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க வியாபாரத்தை பார்த்துட்டு போக தெரியாதா? அவங்களுக்கு குடும்பம் இல்லையா, குட்டி இல்லையா? இருந்தது இருந்தாலும் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைக்க கூடாதுன்னு சொல்லுது. அப்ப இதை நம்ம எப்படி புரியணும்? ரசூலுல்லாஹ்வோடு இருந்தாலே நம்ம என்ன செஞ்சிடலாம்? எல்லா மார்க்க தகவல்களையும் கற்றுக்கொள்ளலாம், அதை பிறருக்கு போதித்து விடலாம். அப்ப இந்த வசனத்துக்கு இணங்க செயல்பட வேண்டும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை இந்த 2 வசனங்களுக்காக வேண்டி மாற்றிக்கொள்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, பள்ளிவாசலினுடைய வாசல் பகுதி இருக்குல்ல, அதுல அபூ ஹுரைரா படுத்துக்கிடுவாங்களாம். யார் இது போதையில படுத்துக்கிட்டு இருக்கிறாரோன்னு பல தோழர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனா பசியில என்ன செய்வாங்கன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசியினுடைய விளைவாக மயக்கத்துல இருப்பாங்க. இப்படியான வறுமைகளை சந்தித்தவர் அபூ ஹுரைரா. அப்ப இப்படியான வறுமைகளை சந்திச்சும் கூட சரி நம்ம எதுக்கு நம்ம வியாபாரத்தை பார்த்துட்டு போயிடலாம்னு அவங்க இல்லை. ரசூலுல்லாஹ்வோடு இருந்த அவ்வளவு நபிமொழிகளை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்கன்னா அதற்கு 2 வசனங்கள் மட்டும்தான் காரணமாக இருந்திருக்கிறது. அதே போன்று அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் கண் பார்வையற்ற ஒரு நபித்தோழர் தான் இவர். அல்லாஹ் கூட குர்ஆன்ல இவரை பத்தி பேசுறான். அபஸவத்த வல்லா வ அன்ஜாஹுல் ஆமா, இவர் கடுகெடுத்தார், புறக்கணித்தார், அந்த குருடர் வரும் பொழுது இவர் அவரை புறக்கணித்தார் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல இறை தூதர் புறக்கணிச்சதை பத்தி கூட பேசுறான். இந்த தோழர் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போருக்காக போயிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த தோழர் தான் என்ன செய்வாரு? மதீனாவில் மக்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் தொலை வைப்பார். அப்படி குர்ஆனை மனனம் பண்ணி கேட்டே, ஏன்னா பார்த்து ஓத முடியாதுல்ல, கேட்டே மனனம் செய்து நிறைய திருமறை குர்ஆனினுடைய ஞானத்தை பெற்றிருந்தவர். அதே போல ரமலானுடைய மாசத்துல ஃபஜருடைய பாங்க யாரு தான் சொல்லுவா? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் சொல்லுவாங்க. இப்படியான சிறப்பு படைத்த ஒரு நபித்தோழர் தான் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த நபித்தோழர் என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன் வசனத்துல சொல்லும் பொழுது, லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன், நம்பிக்கை கொண்டவர்களில் இருந்து வீடுகளில் அமர்ந்திருப்பவர்களும் அல்லாஹ்வினுடைய பாதையில் தியாகம் செய்பவர்களும் எல் முனையளவும் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான். இதை கேட்டுட்டு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்ல வரான்? தியாகம் செய்தவர்கள் உயர்ந்த தரஜாவில் இருப்பாங்க, தியாகம் செய்யாதவர்கள் இவங்களுக்கு நிகராக மாட்டாங்க, இவங்க தாழ்ந்த தரஜாவில் தான் இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. எனக்கோ கண் பார்வை இல்லை, என்னால் என்ன செய்ய முடியாது? மற்ற மக்கள் பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது. அதனால போர்ல கலந்துக்கிறது, அதிகமான தியாகங்கள் செய்யறதுலாம் எனக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் என்ன செய்யறதுன்னு அந்த குர்ஆன் வசனத்தை கேட்டு அல்லாஹ்வினுடைய பார்வையில் நான் தியாகியாக உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த நபி தோழர் கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிடுறாங்க, நீங்க அந்த தரஜாவை அடையணும்னா கட்டாயமா நீயும் தியாகம் தான் பண்ணணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்பிடுறாங்க. அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தையும் மாத்தி கைரு உலில் லரர், உடல்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, உடல்ல ஏதாவது நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா, ஊனம் இருந்துச்சுன்னா அவங்க இதுல இருந்து விதிவிலக்கு பெறாங்க. அவர்களை தவிர மற்ற இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் தியாகம் செய்தால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வசனத்தையும் மாத்தி இறக்குறான். அப்போ ஒரு கண் தெரியாத நபித்தோழர் அவர் குர்ஆன் வசனத்தை கேட்கிறாரு. குர்ஆன் வசனத்தை கேட்டு இதுல என்னடா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தரஜா இருக்குங்கிறானே, அந்த தரஜாவில் நம்ம அடைய முடியாதா? நமக்கு கண் பார்வை இல்லாம நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோமே, அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட இதுக்கு என்ன விளக்கங்கிறத போய் கேட்போம். அந்த நபித்தோழர் கேட்டதற்கான தெளிவையும் பெற்றுக் கொள்கிறார். அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த வசனத்தை அவருக்கு ஏற்றார் போல் மாற்றி இறக்குகிறான். அப்ப எல்லா நபித்தோழர்களினுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்களேன். அபூபக்கரா இருக்கட்டும், உமரா இருக்கட்டும், சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், அபூ ஹுரைரா அவர்களாக இருக்கட்டும், அபூ தல்ஹாவாக இருக்கட்டும், உம்மி மக்தூமாக இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற நபித்தோழர்கள் குர்ஆன் வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள். அதற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹ், யாருக்கு இந்த வேதத்தை நாம் வழங்கினோமோ அதை அவர்கள் ஓத வேண்டிய முறைப்படி ஓதினார்கள். உலாயிக யுமினூன பிஹி, இவர்கள் தான் நம்பிக்கை கொண்டவர்கள். ஒமை யக்ஃபுரு பிஹி ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், இதை மறுப்பவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த குர்ஆனை அவர்கள் அணுக வேண்டிய முறைப்படி அணுகியதனுடைய விளைவு தான் அப்பேற்பட்ட மாற்றத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தியது. கேட்ட மாத்திரத்துல
அந்த வசனம் இறங்கிய மாத்திரத்தில் அவர்களினுடைய வாழ்க்கையை என்ன செய்தார்கள்? நபித்தோழர்கள் மாற்றிக்கொண்டார்களே. இத்தகைய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். இந்த மாற்றம் மனிதர்களினுடைய வாழ்க்கையில் வருவதற்கான தீர்வுகள் என்ன, வழிவகைகள் என்ன என்பதை அடுத்த தொடரில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.